Hello everyone, welcome to our channel TNPSC Fortune. இந்த வீடியோல பகுதி 3ல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுங்கிற தலைப்புக்கு கீழே 12வது டைட்டிலா கொடுத்திருக்கிறது ஜியு போப் மற்றும் வீரமாமுனிவர் தமிழ் தொண்டு சிறப்பு தொடர்கள். இதுல வீரமாமுனிவரை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? வீரமாமுனிவர் தமிழ் அகராதியின் தந்தை என்று போற்றப்பட்டவர் தான் வீரமாமுனிவர். இவரோட இயற்பெயர் என்ன? கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. இவரோட பெற்றோர் கொண்டல் போ பெஸ்கி எலிசபெத். இந்த பேரெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் பிறந்த நாடு இத்தாலியில பிறந்த இவர் எந்த ஊர்ல பிறந்தார்னா காஸ்திகிலியோன்கிற ஒரு ஊர்ல, இத்தாலி நாட்டுல காஸ்திகிலியோன்கிற ஊர்ல பிறந்திருக்காரு. இவருடைய காலம் 8ஆம் தேதி 11வது மாதம் 1680ல பிறந்திருக்காரு. எப்ப இறந்தாருன்னா 4/2/1747ல இறந்திருக்காருங்க. இவருக்கு தமிழ் கற்பித்தவர் யாருன்னா சுப்ரதீப கவிராயர். வீரமாமுனிவர் மதுரையில தங்கி இருந்து இந்த சுப்ரதீப கவிராயரிடம் தமிழை கற்றுக்கொண்டார். இவருக்கு தெரிந்த மொழிகள் இத்தாலியம், லத்தீன், கிரீக்கம், எபிரேயம், தெலுங்கு மற்றும் சமஸ்கிருதம். அவர் இது கூட தமிழையும் கற்றறிந்தார். ஓகேங்களா? இவர் இயற்ற நூல்கள் ஞான உபதேசம், பரமார்த்த குரு கதைகள், திருக்காவலூர் கலம்பகம், தொன்னூல் விளக்கம், கீத்தேரியம்மாள் அம்மானை, தேம்பாவணிங்கிற நூல்களை எல்லாம் இவர் இயற்றியிருக்காருங்க. அடுத்து இவருக்கு இவருடைய சிறப்பு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 30ஆம் வயதில் தமிழகம் தமிழ் பயின்று காப்பியம் படைத்தவர். 30 வயதுல தமிழகம் தமிழை கற்றுக்கொண்டு காப்பியம் படைத்த ஒரு தமிழ் அறிஞரை கூறுங்கன்னு கேட்டாங்கன்னா அவரு வீரமாமுனிவர்ங்க. தமிழில் முதலில் சதுரகராதி என்னும் அகர முதலையை வெளியிட்டவரும் நம்ம வீரமாமுனிவர் தாங்க. இவரு 1762ஆம் ஆண்டுல சதுரகராதியினை தொகுத்திருக்காருங்க. எந்த ஆண்டுல தொகுத்தார்னா 1732ல. இது ப்ரீவியஸ்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. திருக்குறள்ல அறத்துப்பால் பொருட்பால்னு இருக்கு இல்லையாங்க, அந்த ரெண்டு இதையும் லத்தீன் மொழியில மொழிபெயர்த்திருக்காருங்க. உங்களுக்கு வேற என்னென்ன பாடல்களை வீரமாமுனிவர் வேற ஐரோப்பிய மொழிகளுக்கு மொழிபெயர்த்தார்னு தெரிஞ்சதுன்னா அது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களின் ஒருவராக விளங்குகின்றார்னு புகழரம் சூட்டியவர் யாருன்னா சொல்லின் செல்வர் ராப்பே சேது பிள்ளைங்கிறவர் தான் இந்த புகழரத்தை அவருக்கு கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? இது நம்ம ப்ரீவியஸ்ல கேட்கப்பட்ட வீரமாமுனிவரை பத்தி கேட்கப்பட்ட கேள்விகளை பத்தி பார்க்கலாங்க. தமிழில் தோன்றிய முதல் அகர முதலையான சதுரகராதியை தொகுத்தவர் யாருன்னா வீரமாமுனிவர். இது வேற மாதிரி கூட கேட்கலாங்க. தமிழில் தோன்றிய முதல் அகர முதல நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது சதுரகராதின்னு சொல்லலாம். தமிழ் தோன்றிய முதல் அகர முதலையான சதுரகராதி வந்த ஆண்டு எதுனா 1732ங்க. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகின்றார் என கூறியவர் யார்? ராப்பி சேது பிள்ளை. வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட எந்த மன்னரை, எந்த ஏரியாவை ஆண்ட மன்னர்? திருச்சியை ஆண்ட மன்னரை சந்திப்பதற்காக எத்தனை மாசத்துல? 2 மாசத்துல உருது மொழியை 2 மாசத்துல கற்றிருக்காருங்க. அந்த மன்னர் யாருன்னா சந்தா சாஹிப்ங்கிற மன்னர். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சந்தா சாஹிப்ங்கிற ஒரு திருச்சியை ஆண்ட மன்னரை சந்திப்பதற்காக 2 மாதங்களிலேயே உருது மொழியை கற்று தேர்ந்தாருங்க. இந்தியாவில் 1710ஆம் ஆண்டு கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வீரமாமுனிவர் முதலில் எங்கு வந்தார்? எந்த நாட்டுக்கு வந்தார்னா கோவாக்கு வந்தாருங்க. இது எப்படி கேட்கலாம்னா வீரமாமுனிவர் எந்த ஆண்டு கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்தார்னு கேட்டா நம்ம 1710ன்னு சொல்லலாங்க. வீரமாமுனிவர் எழுதிய பரமார்த்த குரு கதை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னு கேட்டா 1728. ஆண்டு கேட்டா 1728.
எந்த ஊர்ல வெளியிட்டார்னு கேட்டாங்கன்னா பாண்டிச்சேரியில. ஓகேங்களா? இது 2மே கேட்கப்பட்ட கேள்விகள் தான். நான் வந்து ஒரே கொஸ்டின்ல இத குடுத்துட்டேன். மதுரை தமிழ்ச் சங்கம் இவருக்கு வழங்கிய பட்டம் இல்ல பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா தைரியநாதன் அவருக்கு வந்து மதுரை தமிழ்ச் சங்கம் இவங்களுக்கு ஒரு பட்டம் வழங்கியிருக்காங்கங்க. ஆனா அவரை வீரமாமுனிவர்னு பெயர் மாற்றம் செஞ்சு கொண்டாரு. அதற்கான காரணம் என்னன்னா தைரியநாதன்கிற சொல் வந்து வடமொழி சொல். அதனாலேயே வீரமாமுனிவர்னு தனது பெயரை மாற்றிக்கொண்டாருங்க. தமிழில் அமைந்த காப்பியங்களிலே தமிழ் மொழியாக கொள்ளாத வெளிநாட்டவரால் இயற்றப்பட்ட காப்பியம் எதுன்னு கேட்டா தேம்பாவணிங்க. இதுல மொத்தம் எத்தனை காண்டம் இருக்குன்னா 3 காண்டங்கள். எத்தனை படலம் இருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு? தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வீரமாமுனிவரின் சிறப்பு பெயர்கள் இஸ்மத் சந்நியாசி, தைரியநாதன் இது 2மே அவருடைய சிறப்பு பெயர்கள்ங்க. சுவடி தேடும் சாமியார்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் பல சுவடிகளை தேடி அலைஞ்சு திரிஞ்சங்காட்டி இவரை சுவடி தேடும் சாமியார்னும் சொல்லியிருக்காங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்ப்ஃபுல்லா இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.